டயானா இயேசு நினைக்கல. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. we are so happy to have you here. ஜோதிகா வந்து நமக்கு ஒரு வாழ்க்கை அதை இயேசுவுக்காய் வாழ கொடுப்போம். அழைத்தாரே அவர் ஊழியத்தை செய்து முடிப்போம். ஒரு வாழ்க்கை அதை இயேசுவுக்காய் அழைத்தாரே அவர் ஊழியத்தை செய்து முடிப்போம். தீமாவை போல தோமாவை போல ஒரு நாளும் இருப்பதில்லை. சேவான போல யோவான போல பாடிப்ப மறுப்பதில்லை. தீமாவை போல தோமாவை போல ஒரு நாளும் இருப்பதில்லை. சேவான போல யோவான போல பாடிப்ப மறுப்பதில்லை. ஒரு வாழ்க்கை அதை இயேசுவுக்காய் வாழ கொடுப்போம். அழைத்தாரே அவர் ஊழியத்தை செய்து முடிப்போம். ஒரு வாழ்க்கை அதை இயேசுவுக்காய் வாழ கொடுப்போம். அழைத்தாரே அவர் ஊழியத்தை செய்து முடிப்போம். என் தேசம் இயேசுவை அறிவதற்காய் என் தேகம் வழியட்டுமே. என் சொந்த ஜனம் பரலோகம் வர என் வாழும் மறையட்டுமே. என் சொந்த தேசம் இயேசுவை அறிவ என் தேகம் வழியட்டுமே. படுவதாக எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரு சிரிச்ச முகமா எல்லாருடைய பற்களும் அழகா தெரியணும். ஹalleluya. கர்த்தருடைய சமூகம் மனமகிழ்ச்சியினுடைய இடம். கர்த்தருடைய சமூகம் ஆரவாரத்தின் இடம். கர்த்தருடைய சமூகம் உங்களையும் என்னையும் பூஸ்ட் பண்ணி அனுப்புகிற இடம். ஹalleluya. இது நம்ம துக்கமா இருக்க இந்த இடத்துல அழைக்கப்படல, நம்ம சோகமா இருக்க அழைக்கப்படல, சந்தோஷமா இருக்க. ஹalleluya. அப்பா சொன்னாரு உங்களுடைய எல்லா துக்கங்களும் சந்தோஷமாய் மாறும். மீண்டும் ஒருமுறை கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு ஹalleluya சொல்லுவோமா? உங்க எல்லாரையும் பார்ப்பது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களை அன்பாய் அழைத்து பாஸ்டர் ஐயாவுக்கு இயேசுவின் நாமத்துல வாழ்த்துக்கள். அருமையான பாஸ்டர் சாமை வாழ்த்துக்கிறேன். அருமையான அம்மா அவர்களுக்கு நன்றி. தேசடாய் ஆசீர்வாத திருச்சபையை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஹalleluya. சேலத்துக்கு வருவது என்பது எனக்கு எப்பொழுதுமே ரொம்ப சந்தோஷமான காரியம். ஒரு 6 மாதங்களுக்கு முன்பதாக சேலம் போதகர் ஐக்கியத்திலே வந்து நான் பிரசங்கித்து விட்டு போயிருந்தேன். இந்த இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஹalleluya. அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம், அவர்களுக்கு காவலர்களாய் இருப்போம். ஆமென். கண்ணை மூடி கர்த்தாவே இந்த நாளில் எங்களோடு பேசுகிற வார்த்தை கர்த்தர் எங்கள் இருதயங்களுக்கு தேவையான வார்த்தை கொடுங்கப்பா. மனுஷ சத்தங்களை அல்ல, உங்களுடைய சத்தம் எங்கள் காதுகளில் துணிக்கட்டும் என்று எல்லாரும் கட்டளை மூடி இருதயத்தை அப்பாவுக்கு நேராக கொடுப்போமா. நேசிக்கிற பரலோக பிதாவே, வானத்துக்கு பூமிக்கு ராஜாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவரும் நன்மை செய்கிற தேவன். இந்த அருமையான இரவு வேளையிலே இதோ தேசடாய் திருச்சபையிலிருந்து பரிசுத்த சன்னிதானத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் எங்களோடு நீர் பேசுங்கப்பா. காலம் கடைசியா இருக்கிறது. கர்த்தருக்காக ஒரு பக்தி உள்ள சந்ததியாய், ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்கிற தீவட்டிகளாய் எங்களோவரையும் கர்த்தர் நீர் பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை கர்த்தர் விருத்த சேதனம் பண்ணுங்க. எங்கள் செவிகளை கர்த்தர் விருத்த சேதனம் பண்ணுங்கப்பா. வார்த்தை எங்கள் காதுகளிலே துணிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. 1500வது வருஷம் இங்கிலாந்து தேசத்திலே ஒரு அருமையான வாலிபர் வாழ்ந்து கொண்டிருந்தார். பெயர் வில்லியம் டிண்டே. வில்லியமுக்கு சின்ன வயசுல இருந்து ஆண்டவர் மேல அதிகமான பக்தி, அதிகமான ஆசை. அந்த நாட்களிலே ரோமர்கள் தேசங்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தபடியினாலே அந்த ஐரோப்பியாவில் இருந்த எல்லா கண்ட்ரீஸும் அவர்களுடைய ஆட்சிக்கு
இப்படி செய்யக்கூடாது, ஆனால் நீ துணிகரமாய் இதை செய்திருக்கிறாய், நீ இந்த ஜெயிலில் இருக்க வேண்டும் என்று ஏறக்குறைய ஒரு 20 வருட காலம் டிண்டேல் அந்த ஜெயில அடைக்கப்பட்டிருந்தார். ஒரு நாள் காலை வேளையிலே டிண்டேலை பிடித்துக் கொண்டு வந்து நடு வீதியிலே ஒரு பெரிய கம்பத்தை நிறுத்திவிட்டு அதிலே அந்த மனுஷனை கட்டி அவன் மேல டீசல் பெட்ரோல் எல்லாம் ஊற்றி உயிரோடு அவரை கொளுத்தி விட்டார்கள். கொளுத்துகிற வேளையிலே டிண்டேல் சத்தத்தை உயர்த்தி ஒரு ஜெபத்தை பண்ணினார். Dear Lord, please open the heart of our kings. Dear Lord, please open the hearts of our kings. எங்களுடைய தேசத்தின் ராஜாக்களுடைய இருதயங்களை திறந்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்து முழுவதுமாய் எரிந்து சாம்பலாய் போய்விட்டான். டிண்டேலுக்கு அன்றைக்கு தெரியாது பின்னாட்களில் என்ன நடக்க போகிறது என்று சொல்லி. வில்லியம் 8 என்கிற சொல்கிற ஹென்றி 8 என்று சொல்கிற ஒரு மன்னர் இங்கிலாந்து தேசத்தை ஆட்சி செய்ய வந்தபோது கர்த்தர் அந்த ராஜாவினிடத்திலே கர்த்தர் பேசினார். டிண்டேல் மொழிபெயர்த்த எல்லா தாள்களை எடுத்து அவர் ஆங்கிலத்தில் வேதாகமத்தை அச்சிட்டு எல்லா ஜனங்கள் கையில, எல்லா திருச்சபையில, எல்லா மக்கள் கையில வேதங்கள் இருக்கும்படி அந்த இங்கிலாந்து தேசம் எங்கும் ஆங்கில வேதாகமத்தை கொடுத்தார்கள். பலமாய் கரங்களை தட்டி ஒரு டிண்டேலுக்குள்ள எழும்பின அந்த அக்கினி, ஒரு டிண்டேலுக்குள்ள எழும்பின அந்த வைராக்கியம் இன்றைக்கு அந்த ஆங்கில வேதாகமத்தில் இருந்துதான் இன்னைக்கு தமிழ் வேதாகமம், இன்னும் ஹிந்தி வேதாகமம், இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இன்னைக்கு உலகத்துல பேசப்படுகிற ஏறக்குறைய எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகம் உண்டு என்று சொன்னால் அது பரிசுத்த வேதாகமம் மாத்திரம்தான். ஆமென். அதற்காக கொடுக்கப்பட்ட விலைக்கிரயம் மிக பெரியது. அதற்காக கொடுக்கப்பட்ட விலைக்கிரயம் வில்லியம் டிண்டேல் தன்னுடைய ஜீவனை ஆண்டவருக்காக தகன பலியாக ஒப்பு கொடுத்தார். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு எல்லார் கையில வேதம். இன்னைக்கு வீட்ல 5 பேர் இருந்தா 5 பேர் கையிலும் வேதம் இருக்குது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் திருச்சபைக்கு வரோம், வேதம் இல்லாதவர்கள் இல்ல. ஹalleluya. அவருடைய தேவன் அவர் வார்த்தையான தேவன். ஆமென். ஹalleluya. அந்த வார்த்தையான தேவன் இன்னைக்கு அந்த வார்த்தையை தம்மை வெளிப்படுத்தும்படி உங்கள் எல்லாருடைய கரங்களிலே இன்றைக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம வேதத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? அவ்வளவு பைபிள்ஸ் தான் இங்க இருக்கா? அவ்வளவு பைபிள் தானா? கொஞ்சம் நல்லா தூக்கி காட்டலாமே. ஹalleluya. Thank you Jesus. நன்றி. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அது தொடர்ந்து வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. தொடர்ந்து அடுத்த வசனம். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலம் உண்டாக்கப்பட்டது. உண்டாக்கப்பட்டது எல்லாம் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. அவருக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஹalleluya, ஹalleluya. இந்த காஸ்பல்ஸ் மத்தேயு, மார்க்கு, லூக்காவை நம்ம ஆரம்பத்துல வாசிக்கும் பொழுது
இந்த நாத்தான்வேல் அதிகமாய் படித்தவன், பக்தி நிறைந்தவன், நல்ல ஒரு யூதன், ஆண்டவருடைய வரவுக்காக காத்திருந்தவன். இதெல்லாம் சொன்னபோது பிலிப்பு அவனிடத்துல எந்த வாக்குவாதம் பண்ணல, அவனிடத்துல எந்த ஆர்குமெண்ட்ஸ் பண்ணல. அவன் சொன்ன ஒரே காரியம், வந்து பார். சொல்லுங்க, வந்து பார். நான் ஆண்டவரே ஜெபம், ஆண்டவரே இன்றைக்கு இந்த திருச்சபையில, இந்த ஆஷியாய் ஆசீர்வாத திருச்சபையில பிரசங்கிக்க நான் என்ன வார்த்தையை சொல்லணும்னு கேட்டபோது கர்த்தர் எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து பார். கம் அண்ட் see, கம் அண்ட் see. எங்க டாடிக்கு தெரியாது நீங்க நான் என்ன பிரசங்கம் பண்ண போறேன்னு சொல்லி, ஆனா அவன் இன்ட்ரோடக்ஷன்லயே சொன்னாரு, வந்து பாருங்க. ஹalleluya, வந்து பாருங்க. ஹalleluya. இன்றைக்கு நீங்க உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் இன்றைக்கு பிலிப்புவாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். நீங்க பார்க்கிற இடங்களில, போகிற இடங்களில போய் சொல்ல போறீங்க, வந்து பாருங்க அந்த இயேசு யாருன்னு. நீங்க வந்து பாருங்க அவர் என்ன செய்யறாருன்னு. திருச்சபைக்கு வந்து பாருங்க உங்க இடத்துல என்ன மாற்றம் நடக்க போகுது. திருச்சபைக்கு வந்து பாருங்க கர்த்தர் எப்படி உங்ககிட்ட பேசுறாருன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? பிலிப்பு இந்த நாத்தான்வேலை கூட்டிக் கொண்டு வருகிறான். வந்து பார். அவன் வந்து கொண்டிருந்த பொழுது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனை தூரத்திலே கண்ட பொழுது, இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்திலே வரக் கண்டு, அவனை குறித்து, அவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேல். ஹalleluya. இந்த அத்திமரம் என்று சொன்னாலே இஸ்ரவேல் தேசத்திலே சமாதானத்தை குடிப்பதற்காக ஒரு அடையாளமாய் அத்தி இலைகளை பயன்படுத்துவார்கள். சோ இந்த அத்தி இலைகளுக்கு கீழே, அத்தி மரத்துக்கு கீழே உட்கார்ந்து சண்டை போட மாட்டாங்களாம். அத்தி மரத்துக்கு கீழே உட்கார்ந்து தேவையில்லாத பேச்சு பேச மாட்டாங்களாம். ஒன்று சமாதானத்துக்குரிய காரியங்களை பேசுவார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் தேவ பிள்ளைகள் அத்தி மரத்துக்கு கீழே அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருப்பார்களாம். ஹalleluya, ஹalleluya. அப்போ இந்த நாத்தான்வேல் அந்த அத்தி மரத்தின் கீழே அவன் அமர்ந்து அவன் ஜெபித்துக் கொண்டிருந்த, ஆண்டவரே எப்பொழுது அந்த மெசியா வரப்போகிறார், எப்பொழுது அந்த கிறிஸ்து வரப்போகிறார், எப்பொழுது அந்த தெய்வ குமாரன் எங்களுக்காக கொடுக்கப்பட போகிறார், எப்பொழுது எங்கள் ஜனங்களை நீங்க மீட்டுக் கொள்ள போறீங்க, எப்பொழுது எங்கள் ஜனங்களை நீங்க மாற்ற போறீங்க என்று சொல்லி அவன் எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருந்தபடினாலே ஆண்டவர் அவனை முன்பதாகவே அறிந்திருந்தார். ஹalleluya. ஆண்டவர் அவனை பார்த்து சொன்ன உடனே அவன் சொல்லிட்டான், ஆண்டவரே நீங்க தான் மெசியா, நீ தான் கிறிஸ்து, நீ தான் எங்களை ஆட்சி செய்ய போகிற ராஜா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க தேவஜனமே. இதுக்கு முன்னாடி கேட்டான், நாசரேத்திலிருந்து நன்மை வருமா, குப்பையில இருந்து ஏதாச்சும் பெஸ்ட் கிடைக்குமா, அந்த நாற்றம் இருந்த இடத்துல இருந்து என்ன நமக்கு கிடைக்கும் என்று யோசித்தவனுக்கு இப்ப புரிஞ்சிருது, இவர்தான் மெசியா, இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் எங்களை ஆட்சி செய்ய போகிற ராஜா ஆதி ராஜா. ஆமென். ஏசுவனை பார்த்து சொன்னாரு, என்னப்பா உன்னை நான் அத்தி மரத்தின் கீழே உட்கார்ந்திருந்தேன்னு சொன்னதுனாலயா நீ என்ன விசுவாசிக்கிற? இவைகளிலும் பெரிதானவைகளை நீ காண போகிறாய். ஹalleluya, ஹalleluya. தேவஜனமே, நீங்க ஆலயத்துக்குள்ள வந்து அமரும் பொழுது கர்த்தர் உங்களிடத்துல பேசும்போது நிறைய நேரத்துல ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை சொன்னாரு, கர்த்தர் எனக்கு இது இடைப்பட்டாரு, கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார் என்று அநேக காரியங்களை நம்மளால சொல்ல முடியும். ஹalleluya. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது மாத்திரம் அல்லம்மா, அது மாத்திரம் அல்ல ஐயா, இதை விட பெரிதானவைகளை உங்க வாழ்க்கையில நீங்க காண போகிறீங்க. உங்க மேல வச்சிருக்கிற அவருடைய திட்டம் மகா பெரியது, உங்க மேல வச்சிருக்கிற அவருடைய தீர்மானம் மகா பெரியது, உங்களை அழைத்த விதம் வித்தியாசமானது. இந்த ஊர்ல இத்தனை பேர் இருந்த பொழுது அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க, அவரை மேன்மைப்படுத்த, அவரை துதிப்பதற்காக, தொழுது கொள்வதற்காக இந்த கூட்டத்தை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். இன்னும் எத்தனை பேர் உங்க குடும்பத்துல இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இன்னும் எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க? இன்னும் எத்தனை பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, படிச்சவங்க, பணம் படிச்சவங்க, எத்தனை பேர் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க? ஆனா உங்களை அவருக்கு ஏற்று பிரித்தெடுத்திருக்கிறாரு. இவைகளிலும் பெரிதானவர்களை நீங்க காண போகிறீங்க. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவராகிய தேவன் எல்லாரையும் மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த யூத கலாச்சாரத்துல ஜனங்கள் சடங்காச்சாரங்களில் மூழ்கி இருந்தாங்க. நியாயப்பிரமாணத்தினால சொல்லப்பட்ட காரியங்களை ரொம்ப பக்தி வரைக்கும் பாராட்டி கொண்டிருந்தாங்க. அங்கிருந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஆண்டவருடைய பிரசங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு விடாதபடிக்கு ஆண்டவரை தடுத்து கொண்டே இருந்தாங்க. ஆனால் இயேசு
ஆண்டவர் மாற்ற நினைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சமுதாயத்தை சீர்திருத்துறாங்க. நிறைய பேருடைய வார்த்தைகள் சமுதாயங்களை மாற்றி கொண்டிருக்கிறது. நிறைய பேர் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இவர்களுக்கு எல்லாருக்கும் முன்னோடியாய் திகழ்ந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வழிகளை மாற்ற வந்தவர் மாத்திரமல்ல, நம்முடைய சமுதாய சீர்குலைவுகளை மாற்ற வந்தவர் மாத்திரமல்ல, உங்களுடைய என்னுடைய இருதயங்களை மாற்றி நம்மை நல்வழியிலே நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிவிலே அந்த பரலோக ராஜ்யத்தை நமக்கு ஈவாய் கொடுக்கும்படியாக வந்தவர். ஆமென். ஆண்டவராகிய தேவன் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் வர முடியாது. ஹல்லேலூயா. அவர் ஜீவனானவர், அவர் வழியானவர், அவர் சத்தியமானவர். அந்த ஜனங்கள் பாவம் செஞ்சுட்டா அவர்களை திரும்ப கர்த்தருடைய அன்புக்குள்ள வர முடியாத அளவுக்கு துரத்தி கொண்டிருந்தது அந்த யூதர்களுடைய நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள். ஒருமுறை ஒரு ஸ்திரீயை கொண்டு வராங்க. ஆண்டவர்ட்ட வந்து சொல்றாங்க, இவளை நாங்க கையும் களவுமாக விபச்சாரத்துல நாங்க பிடிச்சோம். மோசே எங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு, கல்லெறிந்து அவனை கொலை செய்ய வேண்டும். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? விபச்சாரத்துல கையும் களவா பிடிச்சாங்கன்னு சொன்னா அந்த இன்னொரு ஆள் அங்க இல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீயை மட்டும்தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து அவளை பார்த்து சொன்னாரு, உங்களில யாரு தவறு செய்யலையோ ஃபர்ஸ்ட் கல்லை நீங்க ஏறிங்க. ஒண்ணுமே சொல்ல முடியல. எல்லாரும் வசனம் பின்பதான வாசிக்கிறோம். அவரிடத்துல ஏதாச்சும் குற்றம் கண்டுபிடிக்கலாமான்னு ஜனங்கள் வந்து கொண்டே இருந்தாங்களாம். அதற்காகவே ஒரு கூட்டம் துரத்தி கொண்டே இருந்தது இயேசுவை. ஆண்டவர் சொன்னார், உங்களை யார் குற்றம் செய்யல, முதலாவது எறிங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து பாக்குறாரு, ஒருத்தர் இல்ல. அந்த அம்மா கிட்ட கேட்டாரு, எங்கம்மா உன் மேல இவ்வளவு பேர் குற்றம் செலுத்தி கல்லோட நின்று இருந்தாங்க, எங்க அவங்க எல்லாம்? எல்லாரும் போயிட்டாங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், நானும் உன்னை குற்றப்படுத்தல, நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. யார் சொல்ல முடியும்? இவ்வளவு காலம் அவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அன்பான வார்த்தை அவர் கேட்டதே இல்ல. இயேசு மனமாற்றத்தை கொடுக்க வந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் எரிகோவின் வீதியில போறாரு. ஒருத்தன் மரத்து மேல உட்கார்ந்து இருக்கிறான். அவன் ஒரு பாவியான மனுஷன். அவன் ஒரு பெரிய டாக்ஸ் கலெக்டர், சகேயு. எல்லாரும் அவன் நினைச்சுட்டான், யாரையும் நான் பார்க்கல, நான் தனியா உட்கார்ந்து இருக்கிறேன், யாரையும் என்ன பார்க்கல. ஆனால் வசனம் சொல்லுது, அத்தனை கூட்டங்கள் வந்து கொண்டிருந்த வழியிலே ஆண்டவர் கரெக்டா வந்து அந்த மரத்தடியில வந்து ஆண்டவர் நின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அண்ணாந்து பார்த்து சொல்றாரு, சகேவே சீக்கிரமா சொல்லுங்க, சீக்கிரமா. நான் எப்ப வாசல எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கீழே இறங்கிவான்னு சொல்லலாம், ஆனா இயேசு சொல்றாரு, சீக்கிரமா. ஹல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பை ஆண்டவர் ஒரு நாளும் தாமதிக்க விடுறதே கிடையாது. ஆமென். எத்தனை பேர் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆண்டவர் 1000 பேர் பின்தொடர்ந்து வராங்க, எல்லா வாயும் ஏதோ ஒண்ணு சொல்ல போகுது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். நான் இன்னைக்கு உங்க கூட வர போறேன், உன் வீட்டுக்கு நான் வர போறேன், வீட்டுக்கு நான் வர போறேன். எல்லாரும் சொன்னாங்க, எப்படி இவர் பாவியான மனுஷரோட சாப்பிடுறாரு, இவர் பரிசுத்தர்னு சொல்றாரு, இவர் தேவ குமாரன் சொல்றாரு, இவர் எப்படி பாவிகளோட உட்கார முடியும்? ஆண்டவர் சொன்னாரு, நோயாளிகளுக்கு தான் வைத்தியம் தேவை, சுகமுள்ளவர்களுக்கு இல்ல. ஆமென். ஆண்டவர் நீ என்ன பாவம் செஞ்ச, நீ இதை பண்ணி அதை பண்ணி ஒண்ணுமே சொல்லல. அவன் சொல்றான், ஆண்டவரே நான் யார்கிட்டலாம் அநியாயமா வாங்கியிருந்தானோ எல்லாத்தையும் நான் திரும்ப நாளத்தனே நான் திரும்ப கொடுத்துறேன். ஆண்டவரே நான் திரும்ப கொடுத்துறேன். அப்பா சொன்னாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. கரையில தட்டி மகிமைப்படுத்த தேவன், தேவன் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமான நிலைமையில இருந்தாலும், எவ்வளவு தூரமாய் இருந்தாலும், எவ்வளவு தூரமாய் இருந்தாலும் தேவன் மாற்ற வல்லவர். யோசிச்சு பாருங்க, ஒரு சகேயுடைய மனமாற்றம். ஆண்டவர் அந்த இடத்துல அவர் பிரீச் பண்ணவே வேண்டாம், அவர் ஆண்டவர் அந்த இடத்துல அவர் பிரசங்கிக்கவே வேண்டாம், மனதிரும்புதல்னு சொல்ல வேண்டாம். எத்தனை பாவிகள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, எத்தனை பேர் இயேசுவினுடைய அன்பில் வந்திருப்பாங்க. இப்படிப்பட்ட மனுஷனே மனம் திரும்பி இருக்கிறான், இப்பேற்பட்ட பாவியை மனம் திரும்பி இருக்கிறான். அவன் வாங்கினதை கொடுத்தாலே பெரிய விஷயம், ஆனா 4 மடங்கு திரும்ப கொடுத்திருக்கிறானே. அவனை ரட்சித்தவர் எவ்வளவு பெரியவர், அவரை ரட்சித்த தேவன் எவ்வளவு பெரியவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவிடத்துல வந்திருப்பாங்க. ஆமென். பரிசேயர்களும் சதுசேயர்களும் சொன்னாங்க, இந்த ஓய்வு நாளில நாங்க எதுவுமே செய்யக்கூடாது, நாங்க எதுவுமே செய்யக்கூடாது. ஆண்டவர் தேவாலயத்துல வராரு, பிரசங்கம் பண்றாரு,
என்றார். உடனே வந்து பரிசேயர்கள் கேட்கிறாங்க, how can you heal this Lord? நீங்க எப்படி இதை சுகப்படுத்த உங்களால முடியும்? நீங்க எப்படி இதை செய்யலாம்? ஆண்டவர் சொன்னாரு, ஏன்பா இந்த சாபத்துல இந்த ஓய்வு நாள்ல உன்னுடைய ஆடோ உன்னுடைய மாடோ குடியில விழுந்தா தூக்க மாட்டியா? ஓய்வு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கலான்னு போயிடுவியா? தூக்குவல்ல. அதை விட விசேஷமான இவளும் ஆபிரகாமுக்கு குமாரத்தியா இருக்கிறாள். உலகம் மனுஷர்களை வெறுத்த பொழுது, ஜனங்கள் மனுஷர்களை வெறுத்த பொழுது இயேசு அன்பை காட்டினவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிற தேவஜனமே, நீங்க ஒருவேளை 10 வருஷம் கிறிஸ்தவர்களா இருக்கலாம், 20 வருஷம் கிறிஸ்தவர்களா இருக்கலாம், 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் கிறிஸ்தவர்களா இருக்கலாம். ஒருவேளை இயேசுவின் அன்பை உங்களால காட்ட முடியலன்னு சொன்னா, தேவனுடைய அன்பை உங்களால மற்றவர்களுக்கு காட்ட முடியலன்னு சொன்னா, நம்ம வாழ்கிற வாழ்க்கை வேஸ்ட். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு வேஸ்ட். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம அழைத்த அழைப்பு வேஸ்டா இருக்கும். நீங்க சொல்லுங்க, வந்து பாருங்க இயேசு யார் என்று உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து பாருங்க. அதை சொல்றதுக்கு தான் ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆண்டவர், நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, நீங்க உலகத்திற்கு உப்பா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர், நான் உயிருள்ள தேவன் என்பதற்கு நீங்க தான் சாட்சி. நீங்க தான் சாட்சி. ஆண்டவர் இப்ப வந்து அவர் யாருக்கு ஊழியம் செய்ய போறதில்ல, ஆண்டவர் உங்களை நம்பி இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை ஆத்துமாக்கள் அழிவின் பாதையில ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எத்தனை ஆத்துமாக்கள் நரகத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எத்தனை வாலிபர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு அநேக துன்மார்க்கமான காரியங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அவங்க வாழ்க்கை வீணாய் கொண்டிருக்கிறது. அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களா நீங்க எழுப்ப வேண்டும். அவர்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லுகிறவர்களா நீங்க மாறணும். அவர்களுக்கு ஆண்டவருடைய நற்செய்தியின் காரியங்களை சொல்லுகிற கருவிகளாய் நீங்க மாறணும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த புதிய வருஷத்துல எத்தனை பேர் செய்ய ஆயத்தமா இருக்கிறீங்க? இந்த புதிய வருஷத்துல எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? நான் செய்வேன் ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்குள்ள வந்து உட்கார்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு இந்த ஆலயத்துல வந்து கேட்டு எல்லாத்தையும் நம்ம போயிட்டோம்னா நம்ம நினைச்சுக்கிறோம், நான் ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை நான் செஞ்சுட்டேன். ஆண்டவருக்காக நீங்க நேரத்தை ஒதுக்கி ஆலயத்துக்கு போய் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த சேர்ல உட்கார்ந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நான் வந்திருக்கிறேன். அதுவே நமக்கு பெருமையா இருக்கு. ஆமென். ஆண்டவர் உங்களை அழைச்சது நீங்க கேட்டு சந்தோஷப்படுறதுக்கு மாத்திரமல்ல, அநேகருக்கு அந்த நற்செய்தியை அறிவிப்பதற்காக, அநேகருக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லுவதற்காக, அநேகருக்கு இயேசு யார் என்பதை சொல்வதற்காக. ஆமென். அந்த யூத ஜனங்கள் மாத்திரமல்ல, உலகத்துல எல்லா ஜனங்களும் குஷ்டரோகிகளை பார்த்தா அவர்களை தீட்டு தீட்டு என்று சொல்லி ஓடிக்கொண்டிருந்தார்கள். அவங்களை அந்த நகரத்துக்கு புறம்பா தள்ளி இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து குஷ்டரோகிகளை கூசாமல் தொட்டு அவர்களை சுஸ்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே உங்களால ஏதாச்சும் செய்ய கூடுமானால் எங்களுக்கு செய்யுங்க. என்னால செய்ய முடியும், நீ விசுவாசிக்கிறாயா? ஆமென். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசிச்சா நீ சுகத்தை பெற்றுக்கொள்ளு. தேவனால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் மன்னிக்க முடியாத பாவம் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. ஆமென். இன்னைக்கு அநேக பாவத்துல விழுந்து நிறைய பேர் சொல்ற காரியம், நான் ரொம்ப தூரமா போயிட்டேன், இனிமே யாரால என்னை காப்பாற்ற முடியாது, நான் கர்த்தருடைய அன்பை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டேன், இனிமே யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது, யாரும் என்னை ரட்சிக்க முடியாது, யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் இயேசுவால மன்னிக்க முடியாத எந்த துரோகங்களும் இல்லை, இயேசுவால மன்னிக்க முடியாத எந்த பாவங்களும் இல்லை. அதை அறியாத ஜனங்களுக்கு சொல்லுவதற்காக தான் கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். இந்த யோனா தீர்க்கதரிசன புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம், நினிவேவின் பாவம் வானபரியந்தம் போய் எட்டினதா, கர்த்தருடைய சன்னிதானத்துல போச்சா. அப்பனா அந்த பாவம் எவ்வளவு கொடிதா இருந்திருக்கும். நினிவே ஒரு துறைமுக நகரம், நினிவே ஒரு பெரிய பிசினஸ் சிட்டி, நிறைய பேர் இருந்தாங்க. எந்த இடத்துல பணம் அதிகமா இருக்கிறதோ, எந்த இடத்துல செழிப்பு அதிகமா இருக்கிறதோ அந்த இடத்துல பாவமும் அதிகமா இருக்கும். ஆமென். அப்படிதான் நினிவேவின் பாவம் கர்த்தருடைய சமூகத்துல ஊழியக்காரரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ போ நினிவேவுக்கு விரோதமா ஒரு பிரசங்கம் பண்ணு. யோனா யோசிக்கிறான், நினிவேக்கு நான் போக முடியுமா? நான் ஒரு ஏழை பிரசங்கியார். ஆமென். நான் ஒரு ரொம்ப சின்ன மனுஷன், எனக்கு அவ்வளவு பெரிய இதெல்லாம் கிடையாது. அங்க போய் நான் சொன்னேன்னா அவர்கள் என்னை கொன்று போடுவார்கள். அங்க போய் சொன்னா அவங்க யாரும் என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
அந்த நினிவேவின் ஜனங்கள் அவங்க வழிபட்ட அந்த கடவுள் ஒரு மீன் கடவுள். பாதி மனுஷன் மிச்சம் ஃபுல்லா மீன். எனவே அவங்க எல்லாரும் அந்த மீன் கடவுள் மீது அவ்வளவு ஒரு நம்பிக்கை, அவ்வளவு ஒரு வைராக்கியம் இருந்தது. இப்ப போய் சொல்றாங்க, இன்னைக்கு பீச்ல ஒரு பெரிய மீன் இந்த மனுஷனை கக்கினது, இன்னைக்கு பீச்ல ஒரு பெரிய மீன் இந்த மனுஷனை கொண்டு வந்து கொடுத்து விட்டு போனது. இப்ப நினைக்கிறாங்க இவன் ஒரு மீனினுடைய தூதனாய் அவனை பார்த்தார்கள், மீன் கொண்டு வந்த மனுஷனாய் அவனை பார்த்தார்கள். இப்ப போய் அவன் சொல்றான், யெகோவா தேவனை நம்புங்க, உங்க பாவம் மானவரிலே எட்டிருச்சு, நீங்க மனம் திரும்பலன்னா கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினியை போட்டு உங்களை ஆண்டவர் கொன்று போடுவார். ஆமென். இந்த சத்தத்தை கேட்ட உடனே வசனம் சொல்லுது, மிருக ஜீவன்கள் முதல் ராஜா வரையில ரெட்டுடுத்தி கர்த்தருடைய சமூகத்துல உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள். ஆமென். கர்த்தர் அவங்க ஜெபங்களை கேட்டு அவர்களை அழிப்பேன் என்று சொன்னதற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டாராம். தேவன் மனஸ்தாபப்பட்டாராம். என்னை கேட்கிற தேவச்சனமே, ஆண்டவர் நிறைய பேர் சொல்லுவாங்க, என் தலையெழுத்தை யாராலும் மாற்ற முடியாது, என் விதி யாராலும் மாற்ற முடியாது. நோ, நீங்க மனம் திரும்பி ஜெபிக்கும் பொழுது, பாவங்களை அறிக்கையிடும் பொழுது, ஆண்டவரே அவரை அழிப்பேன் என்று சொன்னதற்காக மனஸ்தாபப்பட்டாரா. ஊழியக்காரன் போய் சொல்றான், ஆண்டவரே நீங்க இரக்கம் உள்ளவர் எனக்கு தெரியும், நீங்க இப்படி அழிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அப்புறம் ஏன் என்ன போக சொன்னீங்க, ஏன் என்ன போக சொன்னீங்க? ஆண்டவர் அவருக்கு பல காரியங்களை சொல்லி புரிய வச்சுட்டு சொன்னாரு, 1,00,000க்கும் அதிகமான ஜனங்கள், யோனா 1,00,000க்கும் அதிகமான ஜனங்கள், இவர்கள் அழைச்சு போக கூடாது, அவங்க மனம் திரும்பி இருக்கிறாங்க, அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன், நம்முடைய தேவன் மனதுருக்கமுள்ள தேவன். வசனம் சொல்லுது, அவர் எப்பொழுதெல்லாம் ஜனங்களை பார்த்தாரோ அப்பொழுதெல்லாம் அவர் மனதுருகினார். மனதுருகினது மாத்திரமல்ல, அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார், அவர்களுக்கு ஆறுதலை கட்டளையிட்டார். இன்னைக்கு அந்த தேவன், இன்னைக்கு அப்பேற்பட்ட இரக்கங்களின் தேவன், நீங்களும் நானும் ஒரு கிருபையின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கிருபையின் காலம் ரொம்ப நாள் இன்னும் நீடிக்க போறதில்ல. நம்ம காலத்தின் கடைசியில வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. ஆண்டவர் ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், எக்காலங்கள் முழங்க தூதர்களோடு அவர் மேகங்களிலே இறங்கி வரும் பொழுது, அவர் இரக்கமுள்ளவராய் வரப்போவதில்லை, கிருபை உள்ளவராய் வரப்போவதில்லை, அவர் மனம் தாழ்வுள்ளவராய் வரப்போவதில்லை, அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலையோ, யாரெல்லாம் அந்த அன்பின் வழியில வரலையோ, அவர்கள் நரகத்திற்கு நேராக துரத்தி விடப்பட போகிறாங்க. யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் அவருடைய சித்தத்தின்படி செய்தார்களோ, அவரை தம்மோடு கூட 1000 காலம் அரசாட்சி செய்யும்படியாய் தேவன் அழைத்துக் கொண்டு போகிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை அறிந்து அவன் அதிக உக்கிரத்தோடு அவன் நிறைந்திருக்கிறான். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவ பிள்ளைங்க, இன்னைக்கு எத்தனை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க, இன்னைக்கு எத்தனை பிறந்ததிலிருந்து கர்த்தருடைய சமூகத்துல வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் இன்னைக்கு துன்மார்க்கமான வாழ்க்கைக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, கர்த்தரை மறுதலிக்கிற வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை திருச்சபையில வளர்ந்த விசுவாசிகள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. தன்னை இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை, சுயமான ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை சந்தோஷப்படுத்தாத ஒரு வாழ்க்கை, இன்றைக்கு பிசாசுக்கு இடம் கொடுத்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவச்சனமே விழித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஏன் இந்த பாஸ்டர் இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல இப்படிப்பட்ட மீட்டிங்ஸ் வச்சிருக்கிறாரு? ஏன் வச்சிருக்க? 1 நாள் 2 நாள்ல 3 நாள் மீட்டிங் வச்சிருக்கிறாரு. விழித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி சாயுங்கள். நீங்க ஒவ்வொருவரும் யோசிக்கணும், ஆண்டவர் என்னை அழைத்ததற்கு ஒரு நோக்கம், ஆண்டவர் என்னை முன்குறித்ததற்கு ஒரு நோக்கம், ஆண்டவர் என்னை எழும்ப செய்ததற்கு ஒரு நோக்கம். நான் வாழ்கிற இடத்துல நான் உப்பா இருக்கிறேனா? நான் வாழ்கிற இடத்துல நான் வெளிச்சமா இருக்கிறானா? என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கிறார்களா? இயேசுவுடைய குணங்கள் எனக்குள்ள இருக்கிறதா? ஆண்டவருடைய அன்பை என்னால சொல்ல முடியுதா? அநேகர் என்னுடைய வார்த்தை நிமித்தம் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்களா? என்னுடைய செயல்பாடுகள் நிமித்தம் இயேசுவை பார்க்கிறார்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு விசை கூட உங்களை மறுபிரதிஷ்டை பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு விசை கூட இன்னைக்கு அப்பா சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, எனக்கு ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை கொடுங்க, எனக்கு சாட்சி உள்ள வாழ்க்கையை கொடுங்க. நான் வந்தா பைபிள் எடுத்துட்டு நேரா எங்கேயுமே திரும்பி பார்க்க மாட்டேன், நேரா சர்ச்சைக்கு வருவேன். அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள்
ஆண்டவர் உங்களை அழைக்கல. நீங்க பெயர் கிறிஸ்தவர்களா இருக்கும்படி கர்த்தர் உங்களை அழைக்கல. நீங்க மட்டும் பரலோகம் போறதுக்கு கர்த்தர் உங்களை அழைக்கல. உங்க வெளிச்சத்திலே அநேகர் வெளிச்சம் காண வேண்டும். உங்களுடைய உப்பின் சாதம் அநேகருக்கு பிரயோஜனமுள்ளதா இருக்க வேண்டும். உங்களுடைய சாட்சி அநேகரை கிறிஸ்துவின் அன்புக்குள்ள அழைக்கிறதா இருக்கணும். நீங்க அநேகரை அப்பாவிடத்துல அழைப்பதற்காக சொல்லுங்க, வந்து பாருங்க, come and see. ஆண்டவர் யார் என்பதை வந்து நீங்க பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். நீங்க யாராச்சும் அழுது கொண்டிருக்கிறாங்களா, சமாதானம் இல்லாம இருக்கிறாங்களா, அநேகருக்கு தற்கொலைக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறாங்களே, எத்தனை குடும்பங்களிலே கடன்களை அவர்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாங்க, எத்தனை பேருடைய குடும்பங்களிலே பலவிதமான பிரச்சனைகள்ல சிக்கொண்டு கதறிக் கொண்டிருக்கிறாங்க. போய் சொல்லுங்க, இயேசுவினிடத்துல வந்து பாருங்க, இயேசுவினிடத்துல வாங்க. உங்கள் துக்கங்களை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனை எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்ற வல்லவர். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுங்க. அப்பேற்பட்ட காரியத்தை சொல்லும்படிதான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிலிப்பு போய் சொன்னதுனாலதான் நாத்தான்வேல் வந்து பார்க்க முடிந்தது. பிலிப்பு போய் சொன்னதுனாலதான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நாத்தான்வேல் வந்து பார்க்க முடிந்தது. எப்படி இயேசுவின் அப்போஸ்தலர்கள், எப்படி ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாய் மரித்தார்களோ, இந்த நாத்தான்வேலும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து தன்னுடைய கடைசி நிமிஷம் வரைய ஆண்டவருக்காக ஊழியம் செய்து அநேக பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவன் மரித்தான். நான் படிச்சுட்டு இருந்தேன், எப்படி மரிச்சா இந்த நாத்தான்வேல்? ஒரு பகுதியில நாத்தான்வேலை அவனுடைய முழு சரீரத்துடைய தோலை உரிச்சிட்டு அவனுடைய சிரசை அவர்கள் வெட்டினார்களாம். ஹல்லேலூயா! இயேசுவுக்காக, இயேசுவுக்காக, இயேசுவுக்காக. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறோம்? நம்ம ரத்த சாட்சியை மறைக்கணும் ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஆனா உங்க வாழ்க்கை அநேகருக்கு சாட்சியா இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்க வாழ்க்கை அநேகருடைய மனங்கள் மாற்றப்படுவதற்கு பிரயோஜனப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்க வாழ்க்கை அநேகருடைய இருதயங்களை மாற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். உங்க வாழ்க்கை அநேகரை இயேசுவின் அன்பின் அணியிலே கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா! நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாமா? உன் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறீங்க, அது உமக்காக நாங்க வாழணும்பா. சிற்றின்பங்களுக்காக, உலகத்தின் ஆசா வாசங்களுக்காக, உலகத்தினுடைய காரியங்களுக்காக இதை விட்டு கொடுக்க வேண்டாம்ப்பா. நீங்க எங்களை அழைச்சிருக்கிறீங்க வெளியேறப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்ற, வெளியேறப்பட்ட அழைப்பை நிறைவேற்ற, வெளியேறப்பட்ட தெரிந்து கொள்ளுதலை நிறைவேற்ற. தகப்பனே, உங்களுடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில நடக்கட்டும்ப்பா. உங்களுடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில நடக்கட்டுமாப்பா. நீங்க எங்களை அழைச்சு அந்த அழைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இதோ சுவாமி, சமூகத்துல இருந்து எங்களை தாழ்த்தி ஆண்டவரே கண்ணீரோட எடுத்து போடுங்க. எல்லா குழப்பத்தின் ஆவிகளை எடுத்து போடுங்க. எல்லா சோர்வின் ஆவிகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. கர்த்தருக்காக வைராக்கியத்தோட எழும்ப ஆண்டவரே. கர்த்தருக்காக எல்லா ஜனங்களை சந்திக்க உடைய ஜனங்களை நீர் வைராக்கியப்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரங்களா ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே இந்த ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிக்கிறவங்களா எங்க ஒவ்வொருவரும் கர்த்தரை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. இந்த பிள்ளைகளுக்கு நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே மனம் மாற வேண்டிய இடங்களில மாற்றிக்கொள்ள கர்த்தரை கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. இந்த ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறதுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்ப்பா. ஒரு பரிபூர்ண சுகம், ஒரு பரிபூர்ண பலன், ஒரு பரிபூர்ண ஆண்டவரே அழைப்பின் ஆண்டவரே காரியங்கள் இந்த பிள்ளைகளுக்குள்ள நிறைவேற கர்த்தரை கிருபை செய்யுங்கப்பா. ஒப்பு கொடுக்கிறப்பா, ஒப்பு கொடுக்கிறப்பா. உமக்காக பிரகாசிக்க கிருபை செய்யுங்க. உமக்காக உப்பாய் ஒளியாய் ஜீவிக்க இந்த பிள்ளைகளை நீர் தைரியப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.